பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ பாக்கியவானாய் இருந்து புகழ் பெற்றிருக்க கடவாய். இது போவாசிற்கு சுற்றத்தாரால் கூறப்பட்ட வாழ்த்துகள் ஆகும். ஒரு மனிதன் தன் வாழ்விலே நீதிமானாய் நடக்கின்ற பொழுது கர்த்தர் மாத்திரமல்ல, அவனை காணும் யாவரும் அவன் மீது பிரியம் கொண்டு அவனை வாழ்த்துகின்றனர், அவனை குறித்து நற்சாட்சியிடுகின்றனர். பரிசுத்த ஆவி ஒருவிடத்தில் வரும் பொழுது அதன் அடையாளமாம் உலகத்தில் நமக்கு கிடைக்கும் நற்சாட்சியே ஆகும். இது நிச்சயம் ஒரு பெரிய பாக்கியம். ஆகவேதான் இங்கே பாக்கியம் மாத்திரமல்லாமல் புகழ் பெற்றிருப்பாய் என்று குறிப்பிட்டு கூறப்படுகிறது. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவனை செல்வ சீமானாய் பாக்கியமுடையவனாய் மாத்திரமல்ல, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கூறி புகழ் பெற்றவனாகவும் கர்த்தர் அவனை வைத்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு பாக்கியங்களையும் புகழையும் கொடுக்க வாஞ்சிக்கிறவராய் இருக்கின்றார். நாம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்றவர்களாய் இருக்கவே அவர் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். இத்தகைய நல்ல தேவன் நமது நன்மைகளை விரும்புகிறவராய் இருக்க அனுதினமும் அவரது சமூகத்தில் கடந்து சென்று நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். இகழ்ச்சிகளை கண்டு இடறிவிடாதபடி நம்மை புகழ்பெற்றிருக்க விரும்பும் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிப்போம். நிச்சயமாய் பாக்கியமும் புகழ்ச்சியும் நம்மை பின்தொடரும். God bless you abundantly.